சரி. இப்ப நடந்த இந்த பிரைசிங் கிளாஸ் பொறுத்தவரையும், இது ஃபர்ஸ்ட்டு வந்து இது பிரைசிங்னா என்னன்னா, ஒரு மேனுஃபேக்சர்ட்ட வாங்கி, ஒரு பொருள வாங்கி நாம மார்ஜின் வச்சு, அத அப்படியே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்டு. 2வது வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன நம்ம கிளியரிங் ஏஜென்ட்ட பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஜென்ரலான தாட் தான் இருந்தது. ஆனா பிரைசிங்க்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஒவ்வொரு கிளாஸும் எடுக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறது வந்து நான் கிளாஸ் ஒவ்வொன்றும் அட்டன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி பிரைசிங்கும் வந்து நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அதனோட தாக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நான் 10th முடிஞ்ச மேக்ஸ் கம்ப்ளீட் சார். அதுக்கப்புறம் நான் எதுவும் மேக்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. இருந்தாலும் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் தான் இருந்தது. ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருந்தது. அப்போ போட போட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆயிடுச்சுங்க சார். இருந்தாலும் அந்த மேக்ஸில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கூட எவ்வளோ மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப மைன்யூட்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த வந்து நான் வந்து கேள்விப்பட்டது என்னோட காலேஜுக்கு நான் கேள்விப்படலைங்க சார். நான் என்னோட ஃபீல்டு வேறு. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து எல்லா ஃபீல்ட்லையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அந்த அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்லேயே கூட அது வந்து தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. நான் அது வரைக்கும் அந்த வார்த்தை கேள்விப்பட்டது கூட கிடையாது. பேங்க்கில் நிறைய பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சார். ஏன்னா நம்ம ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அவ்வளோ விஷயங்களும் அதுக்கப்புறம் மெனக்கெட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு நாம் வந்து ஒரு பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணும்போது இல்லை அது ஆகலிங்கும் போது இருக்கக்கூடிய அந்த மனவேதனை வந்து ரொம்ப தாங்க முடியாத விஷயமா இருக்கும் சார். அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு அந்த டாப்பிக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஸ்டார்டிங் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எப்பயும் சொல்லியிருக்கீங்க சார், நாம் என்றைக்குமே வந்து தனியாக ஓடுவோம், நம்மளோட கிரவுண்டே வேறு அப்படின்னு சொல்லியிருக்கியா. அதே மாதிரி இந்த ப்ரைசிங் கிளாஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நம்மளோட டீமும் சரி, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, தனி கிரவுண்டில் கண்டிப்பாக ஓடுவாங்க. அதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்குங்க சார். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட வாழ்த்து. தேங்க்யூ சார். எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.